ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற வால்வோ சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் தீயில் கருகி உயிரிழந்து விட்டனர். பேருந்தில் மோட்டார் சைக்கிள் மோதி தீப்பிடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? இருபதுக்கும் மேற்பட்டவர்களை பழிவாங்கிய சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிந்த காட்சிகள்தான் இவை. விபத்து ஏற்பட்டதும் பயணிகளால் தப்பித்துச் செல்ல முடியாதது ஏன்? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருவுக்கு ஒரு வால்வோ சொகுசு பேருந்து வியாழக்கிழமை அன்று இரவு சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் 42 பயணிகள் பயணித்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் சின்னட்டகூரு அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கிறது. என்ஜின் பகுதியில் இருந்து ஏற்பட்ட தீ வேகமாக கண்ணுமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதுமாக பரவி பற்றி எரிய தொடங்கியது. இதனால் என்ன செய்வதென தெரியாமல் பயணிகள் திகைத்து போயிருந்த நேரத்தில் பேருந்தில் இருந்த 2 ஓட்டுநர்களும் பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து தீப்பிடித்து வயர்களும் எரிந்ததால் கதவை திறக்கும் மோட்டார்கள் வேலை செய்யவில்லை. இதனால் பேருந்திலிருந்து பயணிகளை வெளியே கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து சில பயணிகள் அவசர கால கதவை திறந்தும் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வேகமாக வெளியே குதித்தனர். ஆனால் அதற்குள் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததில் பேருந்திலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிய பயணிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். பேருந்து தீப்பிடித்து எரியும் தகவல் அறிந்த உடனே தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயற்சியிலும் ஈடுபட்டனர். பேருந்தில் தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட பின்னர் பேருந்திற்குள் இறந்து கிடந்த 20 பேரின் உடல்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கர்னூல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் தீ விபத்திற்கான காரணம் தெரிய வந்தது. பேருந்து மீது மோட்டார் சைக்கிள் மோதியதே அந்த விபத்துக்கு காரணம் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மரணமடைந்துவிட்ட நிலையில் அவருடைய உடல் பேருந்து அருகிலேயே கிடந்திருக்கிறது. விபத்து நடந்தவுடனே டீசல் டேங்கில் ஓட்டை ஏற்பட்டு அதிலிருந்து டீசல் வெளியான நிலையில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தை தொடர்ந்து பேருந்தின் வயர்கள் எரிந்து கருகியதால் பேருந்தின் கதவை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டு 20 பேர் தீயில் கருகி உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 21 பயணிகள் பேருந்தின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு உயிர் தப்பியிருக்கும் நிலையில் 20 பேர் பலியாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 20 பேரின் உடல்களும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரிந்து எலும்பு கூடுகளாக இருக்கின்றன. பேருந்தின் 2 ஓட்டுநர்களில் ஒருவர் தப்பிச் சென்று விட்ட நிலையில் மற்றொருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் 20 பேரை பலி கொண்ட இந்த பேருந்து தீ விபத்து சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.